Okay, so இந்த exercise என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். The truth in lending law requires that money lending institutions disclose the annual interest rate charged on loans. The approximate rate is given by the formula. Okay, இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் கடன் கொடுத்து அமௌண்ட்டை வந்து வட்டியோடு வாங்குறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நாங்கள் வந்து வட்டி வாங்குகிறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அந்த கம்பெனியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போது அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கு. The truth in lending law requires that money lending institutionsனால் கடன் கொடுக்குற கம்பெனிகள் disclose வெளிப்படுத்தி சொல்லணும் எந்த the annual interest rate charged on loans, எவ்வளவு annual interest லோனில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். The approximate rate is given by the formula. நீங்கள் வந்து எப்படி செய்றீங்க, இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கேன், நான் வந்து கடன் கொடுத்து வாங்குகிறேன், எனக்கு வந்து கடன் கொடுக்குறேன், இவ்வளோ வட்டின்னு வாங்கிக்கிறேன், ஆனால் வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா? R = 2 + n multiplied by f divided by p into n plus 1. Okay, where capital N is the number of payments per year. ஸோ இந்த என்னன்றது என்னென்னா, இப்போ நான் வந்து பணம் கொடுக்குறேன், எனக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் திருப்பி பணம் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, மாதம் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னென்னா இது த நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் பர் இயர். அடுத்தது எஃப்ங்கிறது என்னென்னா த ஃபைனான்ஸ் சார்ஜ் இன் டாலர்ஸ். ஃபைனான்ஸ் சார்ஜ் அப்படின்னா நம்ம பிரின்சிபல் ஒரு அமௌண்ட். இப்போ நான் வந்து 10,000 ரூபாய், நான் என்ன சொல்கிறேன்னா, நீ மாதம் 110 ரூபா கட்டணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், 12 மாதத்துக்கு கட்டணும்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் கொடுத்தது 10,000 ரூபா, மாதம் சப்போஸ் 1000 ரூபா பே பண்ண சொல்கிறேன்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 12,000 ரூபா. அப்போது நான் எவ்வளவு அதிகமான அமௌண்ட் வாங்கியிருக்கேன்? 2,000 ரூபா. அதுதான் ஃபைனான்ஸ் சார்ஜ். ஸோ எவ்வளவு அமௌண்ட்டு மொத்தமாக எக்ஸ்ட்ரா, அதாவது பிரின்சிபலை தவிர எக்ஸ்ட்ரா எவ்வளவு வாங்கியிருக்கோமோ அதுதான் என்ன அப்படின்னா ஃபைனான்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ P is the principal amount and lower case n is the number of scheduled installment payments. ஸோ இது என்ன, எத்தனை பேமெண்ட்டு நீங்கள் பண்ணணும். இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா எத்தனை வருஷம் பே பண்ணுறோம், இல்லை மாதத்துக்கு ஒரு முறைனா எத்தனை வருஷத்துக்கு பே பண்ணுறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்கள் 500 ரூபாயா 3 வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். மாதம் கட்டணும், 500 ரூபாய் கட்டணும், ஆனால் 3 வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்னா, ஸோ இந்த n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்கெடியூல்டு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், 3 வருஷத்துக்கு அப்படின்னா 36 மாதம் அப்படின்றது வரும், 36 ஸ்கெடியூல்டு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு வரும். இப்போது ரைட் எ ப்ரோக்ராம் டு டிட்டர்மின் த ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் ஃபார் எ லோன். ஸோ இப்போது லோனுக்கு எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா டெஸ்ட் வேல்யூஸ். இப்போ ஒரு டெஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 5,000 ரூபாய். 36 மாதம் திருப்பி கட்டணும். மாதம் எவ்வளோ பே பண்ணணும்? 162 ரூபாய் 50 காசு வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? 36 மாதம் பே பண்ணுறாங்க, 162 ரூபா 50 காசு வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த இதுக்கு தேவையான எது என்ன வேல்யூன்றதை இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாவே நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வச்சுருக்காங்க, கேபிட்டல் N இருக்குது, ஃபினான்ஷியல் சார்ஜ் இருக்குது, P இருக்குது, N இருக்குது. ஸோ இப்போது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு இந்த கேஸில்? 5,000. அப்போது இது 5,000. ஓகே, அடுத்தது இந்த n அப்படிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் ஸ்கெடியூல்டு பேமெண்ட்ஸ். இது எவ்வளவு? 36 மாதம். இது 36 மாதம். தென் கேபிட்டல் N அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் பர் இயர். ஒரு வருஷத்தில் எத்தனை பேமெண்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். இந்த கேஸில் எத்தனை வரும்? மாதம் பே பண்ணுறதுனால
12 ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 வருது. அதுதான் இது நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் பர் இயர். அப்போ 12. எஃப்ங்கிறது ஃபைனான்ஸ் சார்ஜ். ஃபைனான்ஸ் சார்ஜுங்கிறது நான் என்ன சொன்னேன், மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டில் பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் வர்றது தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் 162 ரூபா 50 காசு வந்து வாங்குகிறாங்க. அப்போது 36 மாதத்துக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படின்னா 5850 ரூபா 5850 ரூபா வருது. அதில் 5000 ரூபா போச்சு அப்படின்னா எவ்வளோ வருது, 850 ரூபா எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த எஃப்ங்கிறது என்ன, 850. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன, 2 + கேபிட்டல் என்னென்ன 12 multiplied by 850 divided by principal 5000 into என்னென்ன 36 + 1. இப்படி போட்டோம்னா என்ன ரிசல்ட் வருதுன்றதை பார்க்கலாம். calculate. ஓகே, ஸோ 2 + 12 பார்த்தீங்கன்னா 14 வருது. 14 into 850. ஸோ இப்போ எவ்வளோ வருதுன்னா இங்கே 11,900 divided by 37 into 5000. 37 into 5000 1,85,000. ஸோ இங்கே வந்து 1,85,000. ஸோ ஈக்குவல்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன, ஸோ அப்போ 11900 divided by 185,000. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது 0.064. இது வந்து பர்சன்டேஜில் சொல்லணும்னா இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 6.4% வருது. சரிங்களா? ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து ரிசல்ட்டாக டிஸ்பிளே பண்ணணும். நம்மளுடைய ப்ரோக்ராம் என்ன டிஸ்பிளே பண்ணணும், இதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ கோடிங்க்கு போகலாம். ஸோ end main. Float, principal, number of payments, then finance charges. Float, rate of interest, then monthly payment. monthly payment MPன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், printf enter principal amount, scanf %f பிரின்சிபல் அமௌண்ட்டை வாங்கிக்கிறோம். printf number of payments per year, scanf %f ampersand n, printf number of scheduled payments, மொத்தம் எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுறோம், scanf %f ampersand n லோயர் கேஸ் வாங்கிக்கிறோம். printf பேமெண்ட் பர் இன்ஸ்டால்மெண்ட், ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேமெண்ட் வாங்குகிறாங்க. ஸோ scanf %f மந்த்லி பேமெண்ட். ஓகே, இப்போது ஃபைனான்ஸ் சார்ஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான காம்பனண்ட்டு. ஸோ இப்போது டோட்டல் கலெக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா டோட்டல் கலெக்ஷன். இந்த டோட்டல் கலெக்ஷன் என்ன அப்படின்னா டோட்டல் கலெக்ஷன் ஈக்குவல்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்கெடியூல்டு பேமெண்ட்டு இன்ட்டு மந்த்லி பேமெண்ட்டு. அப்படின்னா ஃபைனான்சியல் சார்ஜுன்றது டோட்டல் கலெக்ஷன் மைனஸ் பிரின்சிபல். ஸோ இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 2 into n multiplied by financial charge divided by என்ன பண்ணுறோம், principal multiplied by 1 + n. ஓகே,
2 plus n multiplied by f divided by p into n plus 1. பாருங்க, p into n plus 1 இல்லை 1 plus n எல்லாம் ஈக்குவல் தான் இல்லைங்களா. அப்போது இதை என்ன பண்ணோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ரீடபுளாக நமக்கு நம்பர் கிடைக்கும். அதனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ print of rate of interest equals percentage 0.2f அப்படின்னு போட்டு இது போட்டுக்கலாம். பில்டு பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பிரின்சிபல் அமௌண்ட் 5000 ரூபாய். பேமெண்ட்ஸ் பர் இயர் 12. மொத்தம் ஸ்கெடியூல்டு பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா 36. பேமெண்ட் பர் இன்ஸ்டால்மெண்ட்டு ஒரு 150ன்னு வைக்கிறேன். ஸோ இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது, 5.19 வருது. ஓகே, இப்போது இதே இதை நம்ம போட்டிருக்கிற கோடிங்க்கு இந்த இதுக்கு பார்க்கலாம். 5000 36 162.5 அப்படின்னு போடலாம். பேமெண்ட்ஸ் பர் இயர் 12, 36 ஸ்கெடியூல்டு பேமெண்ட்டு 162.5 62.5. ஓகே, ஸோ நம்மளுடைய கேல்குலேஷன் படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரணும், 6.4 வரணும். ஒன்று நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கணும், இல்லை அங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். ஓகே, இங்கே ஃபினான்ஷியல் சார்ஜஸ் வந்து 850 நம்ம போட்டிருக்கோம். இங்கே எவ்வளோ வருதுன்றதை பார்க்கலாம். print of financial charges percentage 0.2f f. ஓகே, 5000 12 பேமெண்ட்டு, மொத்தம் 36 பேமெண்ட்டு 162.5. ஓகே, 850 தான் வருது. ஸோ ஃபினான்ஷியல் சார்ஜ் கரெக்டு. அப்போது வேறு எங்கே மிஸ்டேக் வந்துச்சு, இப்போது 2 + 12 வருது. 2 + 12க்கு பதிலாக மல்டிப்ளைட் பை 12ன்னு போட்டோம். ஃபார்முலா தப்பாக போட்டோம். 2 + 12 தட் இஸ் 2 + nன்னு போடணும், தப்பாக போட்டேன். ஓகே, again 5000 12 36 162.5 6.43. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு என்ன காமிச்சிருக்கேன்னா, யாராக இருந்தாலும் சரி எரர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நம்ம மேனுவலாக இந்த மாதிரி 1-2 கேல்குலேஷன் சாம்பிள் எடுத்து மேனுவலாக கேல்குலேஷன் பண்ணி ரிசல்ட்டை கையில் வச்சுக்கிட்டு நம்ம கோடிங் பண்ணணும். அந்த கோடிங் பண்ணிவிட்டு அதே வேல்யூ கொடுத்து அதே ரிசல்ட் வருதான்னு பார்க்கணும். ஒன்று நம்மளுடைய மேனுவல் கேல்குலேஷனில் மிஸ்டேக் இருந்தால் நோ ப்ராப்ளம். பட் இங்கே மிஸ்டேக் இருந்தால் இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரைனிங். இது வந்து டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கை மட்டும் எடுத்துக்கக்கூடாது, நம்ம டெஸ்டிங் எபிலிட்டியும் எடுத்துக்கணும். ஸோ நம்மக்கிட்டேருந்து ஒரு ப்ரோக்ராம் வெளியே போச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இவர் எழுதுனாவே கண்டிப்பாக எரர் ஃப்ரீயாக இருக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ நீங்களும் இதே மாதிரி இப்போ நான் ஃபாலோ பண்ண இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ரிசல்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோடிங் பண்ணுங்கள். அதே ரிசல்ட் வருதான்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.